ஓம் மகாதேவியை நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 60 எப்படி பிரித்து படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லோகாக்கு போகலாம். சரஸ்வத்யா சூக்திஹி அமிர்தலஹரி கௌஷலஹரிஹி பிபந்த்யா சர்வாணி ஸ்ரவணச்சுலுகாபியாமவிரளம் சமத்காரஸ்லாகா चलितशिरसः कुण्डलगणो धणत्कारैस्तारैः प्रतिवचनमाचष्ट इव ते. இதை நிதானமாக படித்து பார்க்கலாம். சரஸ்வத்யாः சூக்திः அமிர்தலஹரி கௌஷலஹரி பிபந்த்யாः சர்வாணி ஸ்ரவண சுலுகாभ्याम् अविरलं चमत्कार श्लाका चलितशिरसः कुण्डलगणो धणत्कारैः तारैः प्रतिवचनमाचष्ट इव ते. இதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பிரிக்கிற மாதிரி எதுவும் வரல, 1-2 தான். இது ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். சரஸ்வத்யாः சூக்திः அமிர்த லஹரி கௌஷல ஹரிஹி. இங்கே தான் பிரியும். கௌஷல ஹரிஹி அப்படின்றது பிரியும். பிபந்த்யாः ஷர்வாணி ஸ்ரவண சுலுகாபியாம். ஸ்ரவண ப்ளஸ் சுலுகாபியாம் அவிரலம் चमत्कारश्लाका. चमत्कारश्लाका चलितशिरसः कुण्डलगणो. कुण्डलगणः. குண்டலகணங்கிறத தான் குண்டலகணோன்னு சேர்த்து படிக்கும்போது சொல்லுவோம். தணத் காரைஹி தாரைஹி. இங்கே தணத் காரைஸ் தாரைஹின்னு இருக்கு இல்லையா, அந்த இஸ்ஸுக்கு பதிலாக நம்ம அதை பிரிக்கும்பொழுது காரைஹி ப்ளஸ் தாரைஹி அப்படின்னு வரும். பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவதே. பிரதிவச்சனம் ப்ளஸ் ஆச்சஷ்ட ப்ளஸ் இவதே. இது ரொம்ப ஈஸியானது. ரொம்ப ஒன்றும் அழுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை. ஈஸியாக படிக்கலாம். இதை இன்னொரு தடவை பார்க்கலாம். சரஸ்வத்யாः सूक्तिः अमृतलहरी कौशलहरी पिबन्त्याः शर्वाणि श्रवणचुलुकाभ्याम् अविरलं चमत्कारश्लाका चलितशिरसः कुण्डलगणो धणत्कारैः तारैः प्रतिवचनमाचष्ट इव ते. இன்னொரு தடவை இது ராகத்தோடு சொல்லலாம். சரஸ்வத்யாः சூக்திः அமிர்தலஹரி கௌஷலஹரிः பிபந்த்யாः சர்வாணி ஸ்ரவணச்சுலுகாபியாமவிரலம் சமத்காரஸ்லாகா चलितशिरसः कुण्डलगणो धणत्कारैस्तारैः प्रतिवचनमाचष्ट इव ते. அடுத்ததில் நம்ம ஸ்லோகங்கள் 55லேருந்து 60 எப்படி படிக்கிறதுன்னு சேர்த்து படிக்கிறதுன்னு போடுறேன். ஓம் மகாதேவியை நமஹ.